ஆமோஸ் 9வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய்ப் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிப்பேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஏதோ ஒரு விழுந்து போன அனுபவத்துல நீங்க இருக்கலாம். இன்னைக்கு கையின் பிரயாசங்கள்ல ஒரு தோல்வி, இன்னும் உங்களுடைய படிப்புகள்ல தோல்வி, வேலை கிடைக்கல, இப்படி பல இடங்கள்ல நீங்க தோல்வியில இருக்கலாம். ஆனா அந்த தோல்வியில இருந்து ஆண்டவர் ஜெயத்தை தர வல்லவரா இருக்கிறார். இப்படிப்பட்ட விழுந்து போற அனுபவத்துக்கும் தோல்விக்கும் காரணமே இன்னைக்கு ஆண்டவர் விரும்பாத ஏதோ ஒரு திறப்பு நம்ம வாழ்க்கையில இருக்கு. நம்ம சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்குறோம். அந்த திறப்பின் வழியா சத்ருவானவன் உள்ளாடி வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது அவன் உள்ளாடி வந்து நம்மளுடைய நிம்மதி சமாதானத்தை எடுத்து போடுறான். அதனால ஒரு சீரற்ற நிலைமை இன்னைக்கு காணப்படுது. இன்னைக்கு பாழாய் போன நம்முடைய வாழ்க்கையும் சீரற்ற நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் திரும்ப எடுப்பித்து கட்ட விரும்புறாரு. அவருக்கு நம்ம இடத்த கொடுப்போம். சத்ருவானவனுக்கு இனி நம்ம வாழ்க்கையில இடம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம திரும்ப விழுந்து தான் போவோம். ஆனா ஆண்டவர் விழுந்து போன நிலைமையிலிருந்து நம்மளை தூக்கி எடுக்க விரும்புறாரு. ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை கொடுங்க, அவரோடு இணைந்துருங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மேலான காரியங்களை செய்வாரு. இடிந்து போன உங்க வாழ்க்கையை திரும்ப எடுத்து கட்டுவாரு. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.